இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் லண்டன் வழிவகுக்கிறது ஜார்ஜ் ஹாரிசன் பக்திவேதாந்த சுவாமிக்கு உதவுவதை பார்த்தோம். மேலும் தற்பொழுது ஆக இந்த இடத்தை ஏற்பாடு செய்தது தயானந்தும் நந்தராணியும் தான். நான் இந்தியாவில் இருந்தபொழுது எனக்கு ஒரு கடிதம் வந்தது. இது மிக நல்ல இடம், ஏனெனில் இது லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ளது. நமது ஆரம்பம் அமெரிக்காவின் முக்கிய நகரத்தில் ஏற்படுகிறது. இந்த அற்புதங்கள் அனைத்துமே ஸ்ரீகிருஷ்ணனுடையது. இப்பொழுது நாம் அனைவருமே இறைவனது திவ்ய நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இங்கு நாம் உலக மக்களுக்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசிக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு நான் உபதேசித்ததைப் போல. உண்மையான ஒரு பக்தன் ஸ்ரீகிருஷ்ணன் மேல் மெய்யான அன்பு வைத்திருப்பான். அவன் ஸ்ரீகிருஷ்ணன் மகிமையை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். ஏனென்றால் கிருஷ்ணன் எப்பொழுதும் இதயத்தில் உறைபவன், அத்துடன் தன் பக்தர்களுக்கு உதவுபவன். சுவாமிஜி, லாஸ் ஏஞ்சல்ஸ்காரங்க நியூயார்க் பக்தர்கள், சான் பிரான்சிஸ்கோ பக்தர்கள் மாதிரி இருப்பாங்களா? இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் உண்மையான பக்தியுடன் துதித்தால் நமக்கு வெற்றி கிட்டும். பகவான் கிருஷ்ணன் உங்களிடம் ஓடி வருவான். நான் ராதா தாமோதர் கோயிலில் இருந்த பொழுது பிருந்தாவனத்தில், இங்கு அமெரிக்கா வருவதற்கு முன்னர் நான் எனது சிஷ்யர்களை உலகம் முழுவதும் அனுப்புவதற்கு நினைத்தேன். அப்பொழுதுதான் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ண பாவனாமிர்த கேந்திரங்களை உருவாக்க முடியும்.
அதுதான் என் லட்சியமாக இருந்தது. சுவாமிஜி, உங்க லட்சியம் தான் நிறைவேறிடுச்சே. இப்ப அமெரிக்காவில் 5 கோவிலும் கனடால ஒன்னும் இருக்கே. ஆம், ஸ்ரீகிருஷ்ணன் தான் உங்களைப் போன்ற யுவதிகளை, இளைஞர்களை என் உதவிக்காக அனுப்பியுள்ளான். இது மிக மகிழ்ச்சியான விஷயம். சுவாமிஜி, வீட்டுக்கு போய் பிரசாதம் எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுக்கிறீங்களா? ஆம், செல்வோம், வாருங்கள். ஹரே கிருஷ்ணா. ஆஹா, மிகவும் நன்றாக உள்ளது. நான் இந்தியாவில் இருந்தபோது அனைவரும் கூறினார்கள், சுவாமிஜி, அமெரிக்கா செல்ல வேண்டாம், அங்கு வாடி விடுவீர்கள், எதுவும் கிடைக்காது, அவர்கள் மாமிசமும் கிழங்கும் தான் உண்பார்கள் என்று. அதற்கு நான், இருக்கட்டுமே, நான் பிரெட்டையும் கிழங்கையும் உண்கிறேன் என்று கூறினேன். இதில் எனக்கு கஷ்டமே இல்லை. ஆனால் இங்கு வந்த பிறகு பார்த்தால் ஸ்ரீகிருஷ்ணனின் மகிமை புரிந்தது. அவன் எனக்கு அனைத்தையும் வழங்குகிறான். எனக்கு உண்பதற்காக ரொட்டி, தால், சாதம், பொரியல் அனைத்துமே கிடைக்கிறதே. இவை அனைத்தும் ஸ்ரீகிருஷ்ணனின் அபார மகிமைதான். ஆஹா, மிக அருமை. இது ஒரு குழந்தையானது எழுத துவங்குவது போல் இருக்கிறது. அதன் எழுத்து நன்றாக இல்லை என்றாலும், அந்த எழுத்து கோணலாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையின் மனதில் எழுதத் தோன்றும் முயற்சியைக் கண்டு மனம் சந்துஷ்டி அடைகிறது. இதுவும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சேவை செய்வது போல்தான். நாம் அவனுக்கு பெரிதாக எதை செய்துவிட முடியும்? அவன் சர்வ சக்தி படைத்தவன். அவனுக்கு சேவை அவசியமில்லை. இருப்பினும் அவன் நாம் ஏதாவது முயற்சிகளை செய்கிறோமா என்று பார்க்கிறான், அவ்வளவுதான். புரிகிறதல்லவா? எழுதுங்கள். ஹரே கிருஷ்ணா. சுவாமிஜி, என் மனைவி கிருஷ்ணாதேவி என்னை விட்டுட்டு போயிட்டா. என்ன? என்ன? நான் என்னோட பெற்றோர்களை பார்க்கறதுக்காக கிளம்பின போது அவளை கொஞ்ச நாள் கிருஷ்ணர் கோவிலில் இருக்கட்டும்னு சொன்னேன். ஆனால் நான் திரும்பி வந்தபோது அவள் கோவிலுக்கு வந்த ஒரு பையனோட ஓடிட்டான்னு தெரிஞ்சுது. கிருஷ்ணதேவி அப்படி செஞ்சா? அவள் என்னை விட்டுட்டு அவங்க கூடவே இருக்கணும்னு முடிவு செஞ்சுட்டா. நீ கவலைப்பட வேண்டாம், அனைத்தும் சரியாகிவிடும். நீ சிறிது நாட்கள் என் கூடவே இருந்து வா. ஸ்ரீகிருஷ்ணன் அனைத்தையும் சரி செய்து விடுவான். நன்றி சுவாமிஜி. நான் அக்கினியை சாட்சியாக வைத்து சுபாலாவுக்கும் கிருஷ்ணதேவிக்கும் விவாகம் செய்து வைத்தேன். நான் அவர்களிடம் ஆதர்ச தம்பதிகளாக இருக்கவும் என்றேன். நியூ மெக்சிகோவில் ஒரு கோவிலை திறந்து ஸ்ரீகிருஷ்ண பாவனாமிர்த சேவையை சேர்ந்து செய்யுங்கள் என்றேன். ஆனால் அவர்கள் பிரிந்து விட்டார்களே, என்ன செய்வது? வாருங்கள். சுவாமிஜி, கிருஷ்ணாதேவி ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. படித்து காட்டுங்கள். அவ எழுதியிருக்கா, சுவாமிஜி, நான் தங்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கும் என்றென்றும் சேவை செய்யத்தான் விரும்புகிறேன். யாருக்கும் துன்பம் தர விரும்பவில்லை. அதே சமயம் சுபாலாவுடன் இருக்க விரும்பவில்லை. நானும் ஆண்டியும் தங்கள் அனுமதியுடன் தங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறோம். தயவு செய்து அனுமதி தாருங்கள். இவை அனைத்தும் தேவையற்றது. கேளுங்கள், நான் பிருந்தாவனம் சென்று விடுகிறேன். அங்கு சென்று ஹரே கிருஷ்ண ஜபம் செய்கிறேன்.
நான் இதை ஏன் காண வேண்டும்? கணவன் மனைவி சண்டையின் நடுவே நான் ஏன் மூக்கை நுழைக்க வேண்டும்? இது ஒரு சன்னியாசியின் வேலை இல்லையே. சுவாமிஜி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நாம இப்ப கூட சுபாலாவுக்கும் கிருஷ்ணா தேவிக்கும் நிச்சயம் உதவ முடியும். நாம மறுபடியும் அவங்களுக்குள்ள உறவை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு கடிதம் எழுதுங்கள். நீ செய்துவிட்ட காரியம் இங்குள்ள அனைவர் மனதிலும் ஆறாத மனப்புண்ணை ஏற்படுத்திவிட்டது. நீ இப்படி செய்வாய் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. உனக்கு என் மீதும் ஸ்ரீகிருஷ்ணன் மீதும் அன்பிருந்தால் நீ இங்கு உடனே வந்தாக வேண்டும். நீ என்னிடமோ இல்லை உன் கணவனிடமோ விரைந்து வா. உன் கடிதத்தில் ஒன்று புரிகிறது. நீ உன் செயலுக்கு வருந்திக் கொண்டிருக்கிறாய். நீயும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாய். உடனே திரும்பி வா. அனைத்தும் நல்லபடியாய் முடியும். நீங்கள் சுபலாவிடம் மாலிஷ் போடும்போது என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று கூறுங்கள். சரிங்க சுவாமிஜி. உண்மையில் கிருஷ்ணதேவியின் இந்த நிலை மிக வருத்தத்திற்குரியது. இந்தியாவில் இதுபோன்று கேள்விப்பட்டதே இல்லை. இங்குள்ளவர்களிடம் கட்டுப்பாடில்லை. யாரையேனும் கண்டு மனம் வசப்பட்டு விட்டால் அவர்கள் பின்னே சென்று விடுகிறார்கள், மிருகங்களைப் போல. ஆனால் இதிலிருந்து நமக்கு ஒரு பாடமும் கிடைக்கிறது. இது போன்ற அதர்மமான காம எண்ணங்களினால் கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படுகிறது. நான் கணவன் மனைவிக்கிடையே உள்ள காமத்தை பற்றி இங்கு பேசவில்லை. அது இயல்பானது. நான் தம்பதிகளுக்கு ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன். அவர்கள் எப்போதுமே ஸ்ரீகிருஷ்ணனை நினைக்க வேண்டும். அது சுலபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு எவ்வளவுக்கு வெற்றி கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு ஆனந்தமும் கிடைக்கிறது. சுவாமிஜி, தங்கள் உடல்நிலை எப்படி இருக்கு சுவாமிஜி? சில சமயம் எனக்கு தலை பாரமாக இருக்கிறது. சில சமயம் தலையில் வலியும் ஏற்படுகிறது. அத்துடன் வலது காதில் இரைச்சலும் இருக்கிறது. சுவாமிஜி, நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க. நீங்க காலையில சீக்கிரம் எழுந்திருச்சிடுறீங்க. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு உதவாத இந்த உடல் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நான் காலையில் எழுந்து என் புத்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன். அதனை என் சிஷ்யர்கள் படித்து பயன்பெறுவார்கள். நான் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி பேசும்போதும் எழுதும்போதும் எனக்கு வலியே ஏற்படுவதில்லை. மரங்களின் கீழே அமர்ந்து தியானம் செய்தால் மிகவும் நல்லது. புராண காலங்களில் சாது சந்துக்கள் மரங்களின் கீழ் அமர்ந்துதான் உபதேசம் செய்வார்கள். இந்தியாவில் சாதுக்கள் மரங்களின் கீழ் அமர்ந்து கல்வியும் கற்பித்தார்கள். அது மட்டுமின்றி அங்கேயே தங்கவும் செய்தார்கள். சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசங்களை எழுதியவர் திரு கோஸ்வாமி. பிருந்தாவனத்தில் இதுபோன்றுதான் அமர்ந்திருந்தார். பலவித
மரங்களின் அடியில் அமர்ந்துதான் சமஸ்கிருதத்தில் பல புத்தகங்களை எழுதினார். இந்த எறும்புகளை பார்த்தீர்களா? இவைகளுக்கிடையிலும் கூட கணவன் மனைவி சம்பந்தம் இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த பந்தத்தால் ஏற்பட்டதே. கிருஷ்ணாதேவி வேறு ஒரு ஆடவனை தேடியது மிகவும் வருந்தத்தக்கது. கணவன் மனைவி ஒன்று கூடி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சேவை செய்வதே உத்தமமானது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. மாயையின் சக்தி உலகின் அனைத்து ஜீவன்களையும் ஆட்டிப் படைக்கின்றது. அப்பொழுது நாம் உதவிக்காக ஸ்ரீ கிருஷ்ணனைத்தான் அழைக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு கணமும் பிரார்த்திக்க வேண்டும். அப்போதுதான் மாயா சக்தி நம்மை அண்டவே அண்டாது. நாளை எனது ஆன்மீக குருவின் பிறந்த நாள் வருகிறது. அவரது அருளால் தான் இன்று நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள். நானும் அவரது விருப்பத்தையும் உபதேசங்களையும் நடைமுறைப்படுத்துகிறேன். என்னை கிருஷ்ண பாவனாமிர்தத்தை உபதேசிக்க கூறினார். நீங்களும் எனக்கு உதவி செய்கிறீர்கள். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக நாளை சமாராதனை செய்வோம். எனது ஆன்மீக குரு ஆழ்ந்த ஞானம் உள்ளவர். அவரை கண்டால் அனைவரும், அதாவது கோஸ்வாமி, அங்குள்ள அந்தணர்கள், அவரது சிஷ்யர்கள் அவரை கண்டு பயந்தனர். யாரும் அவரை வாதத்தில் எதிர்த்து வென்றதே இல்லை. அவர் கிரந்தத்தில் எழுதிய விஷயங்கள் அனைத்தும் அறிந்த நடமாடும் நூலகமாயிருந்தார். நீங்களும் அவரை போன்றே கட்டுப்பாடு உள்ளவர் தானே சுவாமிஜி? இல்லவே இல்லை. என் ஆன்மீக குருவின் முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்றுதான் கூறுவேன். சுவாமிஜி, நீங்களே இப்படி சொன்னா எங்க நிலைமை என்ன ஆகிறது? தாத்தா எப்பொழுதும் தன் பிள்ளைகளை விட பேரன் பேத்தியிடம் அதிக அன்பு செலுத்துவார். அதேபோல் என் ஆன்மீக குருவும் உங்களையே அதிகமாக நேசிப்பார். நீங்கள் அனைவரும் இறைவனின் நாமத்தை ஜபியுங்கள். அவரது உபதேசங்களை பிரச்சாரம் செய்யுங்கள். அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. இவைகளை நாம் எடுத்துச் செல்வோம். இனி பரிமாற ஆரம்பிக்கலாம். என்னிடம் பக்தியை அதிகமாக்கும் பல கடிதங்கள் வந்திருக்கின்றன. இவைகளில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், அனைவரும் ஜபத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்களாம். இதில் என்னவென்றால், இவர் மற்றவர்களுக்கு எப்படி ஜபம் செய்வதென்று கூறப்போகிறாராம். அடுத்தது, இந்த கடிதம் சில மாதங்களுக்கு முன்புதான் வந்தது. இதை அனுப்பியவர் உமாபதி. இவர் மறுபடியும் கிருஷ்ண பாவனாமிர்தத்துக்கு வரப்போகிறாராம். அவர் ஏன் இதை விட்டு முதல்ல விலகினாரு?
முதலில் அவர் பௌத்த மதத்தில் தான் சேர்ந்திருந்தார். ஆனால் தர்ம விரோதமாய் இருந்தார். நான் அவரிடம் கூறினேன், உங்கள் புத்தர் தர்ம விரோதத்தை ஆதரிக்கவில்லை என்று. அவர் ஆத்திரப்பட்டு சென்று ஓ, விட்டார். அதுதான விஷயம். கோவிலை விட்டு சென்ற பிறகு மீண்டும் பழைய பழக்கங்களை மேற்கொண்டு விட்டார். அதோடு ஒரு நாள் அவர் நண்பர்களிடம் மாமிசம் உண்டு காண்பித்தார். அப்பொழுது அவருக்கு நினைவு வந்தது, அவர் ஆன்மீக குரு மாமிசம் உண்பதை தவறான பழக்கம் என்று கூறியிருந்தார். இதுபோன்று அவர் கிருஷ்ண பாவனாமிர்தத்தை விட்டு விலக விரும்பினார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணன் அவருக்கு தன்னை நினைவுபடுத்தி விட்டான். ஆகவே இப்போது அவர் இங்கு திரும்ப விரும்புகிறார். ஒரு முறை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியிடமிருந்து ஒரு சீடரின் தர்ம பத்தினியானவள் அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து கூட்டிச் சென்று விட்டாள். அப்பொழுது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி மிகவும் துக்கமடைந்து விட்டார். அவரால் தன் சீடரை காப்பாற்ற முடியவில்லை. ஒரு சீடர் அவரிடமிருந்து மாயையின் பிரபாவத்தினால் விலகிவிட முடியுமா? இல்லை. அவரது ஆன்மீக குருவானவர் அவ்வாறு நடப்பதற்கு நிச்சயம் விடமாட்டார். இதோ இந்த கடிதங்களை எனது அர்ப்பணமாக எனது குரு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் சரணங்களில் சமர்ப்பித்து விடு. ஹரே கிருஷ்ணா. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் ஏற்பட்டுள்ளது. ஜபத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை, அந்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கு புரியும்படி எடுத்து கூறுங்கள். நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் கட்டளையிட வேண்டிய அவசியமில்லை. எவருக்கும் உபதேசம் செய்ய வேண்டாம். ஒன்று மட்டும் கூறுங்கள். அதாவது, உங்களுக்கு ஆனந்தம் கிட்டுவதால் தான் எப்பொழுதுமே நீங்கள் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்கிறீர்கள். அவர்களும் இதை ஜபித்தால் அவர்களுக்கு ஆனந்தம் கிட்டும். லீலாவதி எங்கே? நீண்ட நாட்களாக அவளை நான் காணவில்லையே. நான் அவளை அழைச்சிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தா. ஹரே கிருஷ்ண. ஓ, வந்து விட்டாயா? முதலில் ஏன் வரவில்லை? சுவாமிஜி, உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் புத்தகத்தை எழுதிட்டு இருப்பீங்க, அதுக்கு நான் இடைஞ்சல் தரக்கூடாதுங்கிற காரணத்தால தான் நான் இங்கே வரல சுவாமிஜி. என் சிஷ்யர்கள் எல்லோரும் தான் எனக்கு முக்கியம். நான் அறிவேன், உங்கள் மூலமாகத்தான் பிரச்சாரம் நடக்கும் கிருஷ்ண பாவனாமிர்தம். இதை செய்து முடிப்பதற்கு நான் உங்களுக்கு துணை இருப்பேன். சரி, அடுத்த நிகழ்ச்சி என்ன? விருந்து தயாரா இருக்கு. விருந்து. இதுதான் கிருஷ்ண பாவனாமிர்தம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ராதே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. நன்றி. கீத், உனக்கு ஏதாவது வாடை அடிக்குதா? ஹென்றி, ப்ளீஸ். நான் மறுபடியும் டோஸ்ட்டை கறிக்கிட்டேன்னு சொல்லாதீங்க. இது டோஸ்டோட வாசனை இல்லை, வேற ஏதோ. ஏய், ஆமா, நாத்தம் தான். கண்ணில் இந்த கண்ணீர் வருதே. இது என்ன புரியலையே? அங்க பாருங்க, தீ பிடிச்சிருச்சு. நான் உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றேன். தயானந்த்ஜி, இங்க என்ன ஒரே குழப்பமா இருக்கு? ஒண்ணுமில்ல, சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதான் ஒரே புகையாயிடுச்சு. இங்க தீ பிடிக்கல, இவங்க அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால அங்க இருந்து இவ்வளவு புகை வந்திருக்கு, அவ்வளவுதான். எங்க நேரம் ரொம்ப முக்கியமானது. இனிமே இப்படி நடந்துக்காதீங்க. ஜாக்கிரதை. இனிமே இப்படி நடக்காது. நாங்க கவனமா இருப்போம். இனிமே ஜாக்கிரதையா இருப்போம். இந்த தடவை எங்களை மன்னிச்சு. இனிமே இப்படி நடக்க கூடாது. நடக்காது. நன்றி.
முதல்லயே உங்க சத்தமான பாட்டு எனக்கு ஒரேடியா இடைஞ்சலா இருந்துச்சு. இப்ப இது வேறயா? எங்களை மன்னிச்சிடுங்க சார். நீங்க எங்கிட்ட இங்க தியான கேந்திரம் திறக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, போய் சொல்லிருக்கீங்க. இனிமே அப்படி நடக்காது சார், நான் உறுதியா சொல்றேன். நீங்க இந்த தடவை எங்களை கொடுத்த மன்னிச்சிடுங்க. அட்வான்ஸ் $400 இந்த நிமிஷமே வீட்டை காலி பண்ணுங்க. இல்லைன்னா நான் போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை ஒப்படைச்சிடுவேன். என்ன? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க தாயே. தங்கறதுக்கு வேற இடம் இல்லையா? இல்ல, ஆனா ஸ்ரீகிருஷ்ணன் எங்களை கைவிட மாட்டான்னு நம்புறேன். ஓ சரி, வாங்க எல்லாரும் என் கூட இருக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சலா இருக்காதா? நிச்சயமா இருக்காது. என் கூட இந்த சிஸ்டர் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு ஜனங்கன்னா ரொம்ப ஏய். பிடிக்கும். சரிங்க மேடம், எங்க மேல கருணை காட்டுறீங்க, ரொம்ப நன்றிங்க மேடம். ஆனா எங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அது பரவாயில்ல, எல்லாரும் என் கூட வாங்க வாங்க, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுவாமிஜி, இந்த அம்மா தான் நல்ல சமயத்தில் நமக்கு உதவி செஞ்சாங்க. இப்போ எல்லா பக்தர்களும் இங்கே தான் தங்குறாங்க. ஓ, மிகவும் நன்றி. பாருங்க, உங்க சிஷ்யர்கள் ரொம்ப அப்பாவிங்க, அதனால தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அப்படியா? அதற்காக நாங்கள் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். சரியான தருணத்தில் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இனிமேல் சில பக்தர்கள் இவருடன் தங்கலாம், சிலர் தயானந்த் வீட்டில் தங்கலாம். ஆமாம், நாம் யாருக்கும் அதிகமாக தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ஆம், நமது சங்கீர்த்தனத்திற்கு வாடகைக்கு ஒரு இல்லத்தை வாங்கிவிடுங்கள். அங்கு பக்தர்கள் ஒன்று கூடி ஹரிநாமத்தை ஜபிக்கலாம். சுவாமிஜி, நீங்க ஹாலிவுட் சைவ சமுதாயத்துக்கு உபதேசம் செய்வீங்களா? அவர்கள் பகவத்கீதையை கேட்பார்களா? இல்ல, அவங்க சைவத்தோட பலனை தெரிஞ்சுக்கணுமா? குரங்கு கூட சைவம்தான், அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் சைவமாக இருப்பதினால் சுவாமிக்கு எந்த உபயோகமும் இல்லை. ஆனால் பகவத்கீதையை பற்றி அறிய விரும்பினால் நிச்சயம் என்னால் கூற முடியும். ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறவங்களுக்கும் நீங்க உபன்யாசம் செய்வீங்க இல்லையா? ஆம், நிச்சயமாக. நான் உபதேசத்திற்காக எங்கு வேண்டுமானாலும் வருவேன். போய் இவர்களுக்கு பிரசாதம் கொண்டு வாருங்கள். சரி சுவாமிஜி. நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிடித்தவற்றையே சேவையாக செய்ய விரும்புகிறோம். அன்னம், பழம், பால், காய்கறிகள் இவைகளைக் கொண்டு ஆயிரக்கணக்கான வகைகளை சமையல் செய்ய முடியும். பிறகு மனிதன் மாமிசம் சாப்பிட வேண்டிய அவசியம்தான் என்ன? அதுவும் சரி, ஆனா இவைகளை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. இது ரொம்ப ருசியா இருக்கு. இதை எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க, நான் இதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்க விரும்புறேன்.